புல்லட் சிங்கள பகுதியை ஊடறுத்து நேற்று மாலை வீசிய கடுங்காற்றை சிறு சுழல் காற்றாக கருத முடியும் என தேசிய இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. புலත් සිංහල දියාකඩුව කරන්නාගොඩ கோபவல போவின்ன இகல நாரகல மற்றும் ஓப்பல் ஆகிய கிராமங்களில் உள்ள சில வீடுகள் பலத்த காற்றினால் சேதமடைந்துள்ளன. வீடொன்று முழுமையாகவும் 10 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. இந்த நிலைமையினால் 2 சிறுவர்களும் மற்றும் ஒரு பெண்ணொருவரும் காயமடைந்துள்ளனர். மழையுடன் கடும் காற்று வீசியது. நீண்ட நேரம் அந்த காற்று நிலைத்திருக்கவில்லை. சுழன்று வீசியது. சூழ இருந்த மரங்கள் முறிந்து விழுந்தன. இந்த பாட்டியும் 2 சிறுவர்களும் அறையில் இருந்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த 2 சிறுவர்களும் புலாத் சிங்கள கிராமிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதோடு காயமடைந்த பெண் ஹொரண ஆரம்ப வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். காலை கரந்தனே பகுதியை ஊடறுத்து நேற்று மாலை கடும் காற்று வீசியுள்ளது. அதை டொனாடோ நிலை என கூற முடியும் என காலை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. இந்த கடும் காற்று காரணமாக கரந்தனிய கிரிபெத் ஸ்ரீ விஜயசுந்தர ராம விகாரைக்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. விகாரையின் போதனை கூடம் உள்ளிட்ட கட்டடங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். காற்று சுழன்று வீசியது. மரங்கள் முறிந்து விழுந்தன. காற்றினால் கூரை அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ளது. இதுவேளை மின்னல் தாக்கத்தினால் ஹட்டன் பகுதியில் உள்ள பல வீடுகளின் மின் உபகரணங்கள் நேற்று மாலை சேதமடைந்தன.